அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். கொலோசியர் 3:22 கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். வேலைக்காரரே சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாக இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமா இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஒழியும் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடமில்லாத இருதயத்தோடு ஒழியும் செய்யுங்கள். வேலைக்காரருக்கு சொல்றாருங்க. அந்த நாட்கள்ல இருந்து வேலைக்காரர் யாருன்னு கேட்டீங்கன்னா, யாரை வேலைக்காரராக வைப்பார்கள் என்றால் அடிமைகளைத்தான் அந்த நாட்களிலே எஜமான்கள் வேலைக்காரில் வைப்பார்கள். அடிமை சந்தை என்று அடிமை சந்தை இருந்தது. அந்த அடிமை சந்தையில் போய் விலை கொடுத்து தங்களுக்கு விருப்பமான மனிதர்களை, அந்த அடிமைகளை வாங்கி கொண்டு வந்து தங்கள் வீட்டிலே வேலைக்கு வைப்பார். அடிமைகளை வாங்கி வந்து வேலைக்கு வைக்கிற வேலைக்காரர்கள். அப்படிப்பட்ட அந்த அடிமைகளாயிருந்த வேலைக்காரர்களுக்கு பவுல் சொல்றாரு, உங்களுக்கு பலன் உண்டு. ஒரு ஆச்சரியமான வார்த்தைங்க அது. ஏன்னு கேட்டா, இந்த அடிமைக்கெல்லாம் அவர்களுக்கு சம்பளம் கிடையாது, அவர்களுக்கு எந்த ஆஸ்தி சொத்து பத்து ஒன்றும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் பேச உரிமை கிடையாது, எழுத உரிமை கிடையாது, கேள்வி கேட்க உரிமை கிடையாது. எந்த உரிமையும் இல்லாதவர்கள் எஜமானுக்கும் நிற்கும் பொழுது கூட அவர்கள் மிகவும் தரித்திர நிலையில் இருக்கிற போலத்தான் நிற்கணும். அப்படிப்பட்ட அந்த அடிமைகளாயிருந்த வேலைக்காரருக்கு சொல்கிறார், உங்களுக்கு பலன் உண்டு. என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த பூலோகத்திலே பூலோக எஜமான்கள் உங்கள் வேலைக்கு உண்மைக்கு உத்தமத்துக்கு தகுந்த பலனை கொடுக்காமல் இருக்கலாம். இந்த பூலோக எஜமான்கள் உங்களுக்கு சம்பளம் கொடுக்காமல் இருக்கலாம். இந்த பூலோக எஜமான் சம்பளம் கொடுக்காததினாலே உங்களுக்கு எந்த ஆஸ்தியோ சொத்து பத்தோ பூலோகத்தில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பரலோகத்திலே ஒரு எஜமான் உண்டு. அந்த எஜமான் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். இவன் சம்பளம் கொடுக்கிறனாலும் பரலோகத்தின் தேவனானவர் உங்களுக்கு சம்பளத்தை கொடுப்பார். பரலோகத்தை உங்களுக்கு பொக்கிஷம் சேர்த்து வைக்கிறார். ஏற்ற காலத்தில் திரும்ப கொடுப்பார். ஒவ்வொரு நடவடிக்கைக்குரிய பலன் பரலோகத்தில் மிகுதியாய் உண்டு. அதை விசுவாசித்து பூலோகத்தில் நீங்க உண்மையா வேலை செய்யுங்க, உங்களுக்கு பலன் உண்டு. எஜமானின் அன்புக்கு அடிமையா இருக்கிற நமக்கு என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்துல நமக்கு பலன் கிடைக்குதோ இல்லையோ, இந்த உலகத்துல செய்கிற காரியங்களுக்கு பலன் இருக்குதோ இல்லையோ, பரலோகத்தின் தேவன் நமக்கு பலனை வைத்திருக்கிறார். இந்த விசுவாசத்தினாலே தொடர்ந்து இந்த உலகத்தில் தேவ பிள்ளைகள் கர்த்தர் எங்கெங்க வைத்திருக்கிறாரோ அந்த இடங்களிலே நீங்கள் இருந்து கர்த்தருக்காக ஊழி செய்யுங்கள், வேலை செய்யுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு சீக்கிரத்தில் பரலோகத்தின் தேவன் பலனை தருவார். கர்த்தர் நம்மை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.